ராஜலட்சுமி வந்து செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. உடனே வந்து மகாவ பார்த்து கேட்குறாங்க, "என்னதான் நினச்சிட்டு இருக்க உன் மனசுல? நீ உன் இஷ்டத்துக்கு வந்து என் புள்ளைய கூட்டின்னு போயிட்டு உன் வீட்ல வந்து தங்க வச்சுக்கிட்டியா?" அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. மகா வந்து, "இல்ல நான் வேணும்னு செய்யல. கொஞ்சம் சொன்னா புரிஞ்சுக்குங்கன்றாங்க." ஆனா வந்து அவங்க ஸ்பேஸே கொடுக்க மாட்டேங்கிறாங்க பேசுறதுக்கு. உன் இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்க. பார்த்தீங்களா மாமா எப்படி ஆயிட்டான்னு சொல்லிட்டு அப்படியே பேசிட்டு இருக்காங்க. "இங்க பாருங்க அத்த, உங்களுக்கு நடந்தது என்னன்னு தெரியாது. இவர் இல்லன்னா இந்நேரம் அவ்வளோதான். எங்க வாழ்க்கையே போயிருக்கும். சிலைகள் எல்லாம் வந்து காணா போயிடுச்சு. அப்ப இவர் தான் வந்து எடுத்துட்டு வந்து குடுத்தாரு. காப்பாத்தி குடுத்துருக்காரு எங்க வாழ்க்கைய." அப்படி சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் மகா வந்து சொல்றாங்க. அத கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைறாங்க. உடனே ஆமா மகா சொல்றது உண்மைதான் அப்படி சொல்லிட்டு சூர்யாவும் சொல்றாரு. அத கேட்டு எல்லாருமே ஒண்ணுமே புரியாம யோசிக்கிறாங்க. உடனே வந்து சித்ரா அவங்க பையனும் என்னது சிலைகள் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டானா? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஆச்சரியத்துல வந்து பார்க்குறாங்க. அடுத்து வந்து மகா வந்து சொல்ல சொல்ல ராஜலட்சுமி செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தா என் பையன இதில இன்வால்வ் பண்ணியிருப்ப? உன் குடும்பத்த காப்பாத்துறதுக்காக என் பையன் வந்து உயிர் இழக்கணுமா? எவ்வளோ தைரியம் இருக்கும் உனக்கு இப்படி பேசுறதுக்கு? எந்த தைரியத்தில என் பையன இதெல்லாம் வந்து இன்வால்வ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு செமையா திட்டி விட்டுட்டு இருக்காங்க. அந்த டைம்ல சூர்யா, "அம்மா நிறுத்துறீங்களா? அவ வந்து வந்து எதுவுமே என்கிட்ட சொல்லல. அவ வந்து என்ன சொல்ல. நானே தான் போனேன். புரியுதா? இதில வந்து முழுசா இறங்குனது நான் தான். மகா மேல எந்த தப்பும் இல்ல. தயவுசெய்து மகாவ திட்டாதீங்கம்மா" அப்படி சொல்றாங்க. "என்ன சூர்யா அவளுக்கு சப்போர்ட் பண்ற?" "ஆமாம்மா, மகா மேல எந்த தப்பும் கிடையாது. நீங்க தேவையில்லாம மகாவ வந்து கோச்சுக்கிறீங்க. நான் தான் இதில இறங்குனேன். நான் தான் வந்து அந்த சிலைகள் எல்லாம் கண்டுபிடிக்க போனேன். அதே மாரி கண்டுபிடிச்சும் குடுத்துட்டேன். உனக்கு எதுவும் ஆயிடுச்சுன்னா என்னப்பா பண்றது? எனக்கு தான் எதுவும் ஆகலம்மா. நான் நல்லா தானம்மா இருக்கேன். ஏம்மா இவ்வளோ பேசுறீங்க?" அப்படின்ற மாரி சொல்றாங்க. இருந்தாலும் இவ பண்ணத என்னால மன்னிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ராஜலட்சுமி. அடுத்து வந்து இங்க வந்து எல்லாருமே வந்து பாராட்டுறாங்க. "விடும்மா, ராஜலட்சுமி பத்தி தான் உனக்கு தெரியும்ல" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் தாத்தாவும் சொல்றாங்க. "இல்ல அவங்க வந்து பயப்படுறது கரெக்ட்டு தானே. அவங்க புள்ளைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா வந்து கஷ்டம் தானே. அதனால தானே அவங்க சொல்றாங்க. அவங்களோட ஃபீலிங்ஸ் நான் புரிஞ்சுக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்றாங்க. அடுத்து வந்து எல்லாருமே வந்து பாராட்டுறாங்க சூர்யாவ. "சூர்யா, உண்மையிலேயே நீ ஹீரோ தான் சூர்யா. இந்த அளவு போயிட்டு அந்த ரவுடீஸ்கிட்ட சண்டை போட்டு வந்து மகாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கியே. மகா வீட்ல வந்து இவ்ளோ வந்து சந்தோஷப்பட்டுருப்பாங்கல்ல" அப்படின்னோனே, "ஆமா, அவங்க நிம்மதி இப்ப தான் பட்டாங்க" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "சரி மகா, இப்படிப்பட்ட புருஷன் கிடைக்க நீ குடுத்து வச்சிருக்கணும்" அப்படின்னோனே மகா வந்து வெட்கப்படுறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. வந்து சித்ராவும் அவங்க பையனும், "எப்படி நடந்தது? என்னடா இது?" அப்படி சொல்லி கேட்டோனே, உடனே ஃபோன் பண்ணி கேட்குறாங்க அந்த ரவுடீஸ்க்கெல்லாம். "என்னாச்சு?" அப்படின்னோனே, "அவர் நல்லா பொழந்து கட்டிட்டாரு. உயிர் பொழச்சதே பெரிய விஷயமா ஆயிடுச்சு. என் பேர சொல்லலைல்ல, உங்க பேர சொல்லல சார்" அப்படின்றாங்க. "அப்பா, அப்பதான் இப்பதான் நிம்மதி" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அடுத்து வந்து மகா வந்து சூர்யாவுக்கு வந்து எவ்வளோ தேங்க்ஸ் சொல்லி பார்க்குறாங்க. சூர்யா வந்து அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல அப்படின்னு சொல்றாரு. சரி, எப்படி இது செய்யணும்னு உனக்கு தோணுச்சு? அப்படி சொன்னோனே, இந்த மாரி எனக்கு நல்லா தெரியுங்க. நான் வந்து யாரா இருந்தாலும் இப்படி தான் செஞ்சிருப்பேன். உனக்காக நான் ஒண்ணும் செய்யல. உன்ன பொண்டாட்டியா நான் ஏத்துக்கல. அதனால செய்றேன் அப்படின்னு தானே சொல்ல போறீங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. உனக்காக தான் நான் செஞ்சேன் மகா அப்படின்றாரு. அத கேட்டு அதிர்ச்சி அடைறாங்க. மகா, நீங்க என்னங்க சொல்றீங்க? ஆமா, உனக்காக மட்டும் தான் நான் இத செஞ்சேன். வேற யாருக்காகவும் கிடையாது. ஒண்ணுமே சந்தோஷம் தாங்கவே முடியல மகாக்கு. நிஜமாவா சொல்றீங்க? ஆமா, நிஜமா தான். எனக்கு எவ்வளோ ப்ராஜெக்ட் வரைஞ்சு குடுத்துருக்க. எவ்வளோ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க. அதுக்கெல்லாம் கைமாறா தான் இது செஞ்சேன். இல்லங்க, நீங்க நெக்லஸ் தான் வாங்கி குடுத்துட்டீங்களே. நெக்லஸ் வாங்கி குடுத்தா போதுமா? உதவி செய்ய வேணாவா? அதுக்கு பதில் தான் இது. மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னோனே, நீங்க என்ன சொன்னாலும் சரிங்க. நீங்க செஞ்ச உதவி பெரிய உதவி" அப்படின்னு சொல்லிட்டு மகா சந்தோஷப்படுறாங்க. அடுத்து வந்து இங்க ஐஸ்வர்யா என்ன பண்றாங்க, சாரிய கட்டி வந்து வயித்து உள்ள வந்து என்ன பண்றாங்க, தலகாணி வச்சு நல்லா வந்து சாரிய கட்டி அப்படியே வயிறு பெரியிற மாதிரி, பெருசா தெரியிற மாதிரி வந்து வச்சுக்கிட்டு கரெக்ட்டா வந்து கௌதம் கிட்ட காட்டுறாங்க. கௌதம் வந்து "சாரி நல்லா இருக்கா?" அப்படி சொல்லி "சூப்பரா இருக்கு" அப்படி சொல்றாரு. உடனே வந்து, "ஏங்க, உங்களுக்கு வேற எதுவுமே தெரியலையா?" அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. வயித்த பார்த்துட்டு, "ஓ, இதுதான் கேட்குறாளா?" அப்படின்னு சொல்லிட்டு, எதுவும் தெரியல. உங்க வாரிசுங்க எப்படி இருக்கு?" நல்லா தான் வளர்ந்து வருது" அப்படி தொட வராரு. "பரவால்ல பரவால்ல, நீங்க அங்க இருந்தே பாருங்க" அப்படின்னு சொல்றாங்க. "சரி சரி, ரொம்ப நல்லா இருக்கு" அப்படின்னோனே, நல்ல காலம் இவரு நம்மள கண்டுபிடிக்கல. அப்ப யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா யோசிக்கிறாங்க. இதோட முடியுது.